நீங்க அப்ளை இப்ப நம்ம இயற்கையான முறையில ஆலோவேரா வச்சு ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. இந்த ஆலோவேரா ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருமையாக்கும். அதே மாதிரி நம்மளுடைய முடியை வந்து நல்லா பளபளன்னு வச்சுக்கோங்க. நல்லா சில்கியா நம்ம முடிகள் மாறுறதுக்கு இந்த ஒரு ஹேர் டை 100% ஹெல்ப் பண்ணும். நம்ம இந்த ஆலோவேராவோட இன்னும் 2-3 பொருட்களை சேர்த்து நம்ம இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்து நான் ஆலோவேரா எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 1 hour முன்னாடியே கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டு வச்சுட்டேங்க. தண்ணியில போட்டு வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதுல இருக்கிற தோலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்க கடையில கிடைக்கிற ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கோங்க. ஆனா ஒயிட் கலர்ல வாங்கி யூஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஆலோவேரா வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது இல்லையா? அவங்க எல்லாம் வந்து ஒயிட் கலர்ல ஆலோவேரா ஜெல் வந்து கடையில கிடைக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இந்த ஆலோவேராவை எடுத்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்தே நிறைய தண்ணி வரும் இல்லையா? அரைக்கிறப்ப கஷ்டமா இருக்கும் தண்ணி ஊத்திட்டீங்கன்னா. அதனால தண்ணி ஊத்தாம நீங்க வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஒரு இரும்பு கடாயில சேர்த்துக்கோங்க. வடிகட்டிக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன பீசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து இதுலயே தங்கிடும். பாருங்க, தூசிகள் இருக்கு இல்லையா? உங்களுக்கு ஜூஸ் மட்டும் போதும். இப்ப நம்ம இதுல வந்து நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து கரிசலாங்கண்ணி பொடி 1 டீஸ்பூன். அடுத்து மருதாணி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவுரி பொடி 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம எவ்வளவு வந்து மருதாணி சேர்க்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்கா வந்து அவுரி பொடி சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட நெல்லிக்காய் பொடி, மருதாணி, கரிசலாங்கண்ணி இது எல்லாமே நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு வளர்த்து கொடுக்குங்க. அதே மாதிரி இது எல்லாமே நல்லா ஸ்கேல்ப்லயும் ஆக்டிவேட் ஆகி நம்ம ஹேர் டை அப்ளை பண்ணுவோம் இல்லையா? நல்லா ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுவோம் இல்லையா? அது ஸ்கேல்ப்லயும் நல்லா ஆக்டிவேட் ஆகி நம்மளுடைய ஹேர் growth வந்து செம்மையா இருக்குங்க. முடி வந்து நல்லா கருமையா ஆகும். அப்படி கருமையான முடிகள் நல்லா எப்பயுமே ரெகுலராவே கருமையா ஆகிறதுக்கு மாற ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? நீங்க ஆனா மாசத்துல ஒரு வாட்டி இந்த ஹேர் டைய நீங்க அப்ளை பண்ணுங்க. இதுல சேர்த்திருக்கிற ஆலோவேரா வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு மாத்தி கொடுக்கும். பாருங்க, மிக்ஸ் நல்லா பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லிக்யூடா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம வந்து நல்லா ஹீட் பண்ண போறோம். ஏன்னா நிறைய பேர் அவுரி பொடி வந்து சேர்த்தா நிறைய வந்து இச்சிங் ப்ராப்ளம் வருது, தலைவலி வருது, இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அவங்க வந்து இந்த மெத்தட்ல செய்து பாருங்க. உங்களுக்கு மருதாணி சேர்க்கறதுனாலயோ அவுரி சேர்க்கறதுனாலயோ எந்த விதமான ஒரு தலைவலியோ காய்ச்சலோ வராது. நம்ம ஆலோவேரா ஹேர் டை வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். மாசம் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லயே உங்களுடைய முடிகள் எல்லாம் நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. பாருங்க, நல்லா வந்து கைவிடாம நல்லா எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு பாத்தீங்களா? நல்லா கைவிடாம கிளறிக்கிட்டே இருங்க. கலர் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வருது. கன்சிஸ்டன்சி கரெக்டான கலர் வர வரைக்கும் அப்படியே நீங்க வந்து சிம்லயே வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டை நம்மளுடைய நரைமுடிகளை கருமையாக்கி கொடுக்கும். ஆனா இந்த ஹேர் டைய மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய முடி வந்து நல்லா சில்கியா மாறும். ஏன்னா இது நம்ம ஆலோவேரா சேர்த்திருக்கிறதுனால ஹேர் growthம் செம்மையா இருக்கும். முடி நல்லா சாஃப்டா ஆகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஹேர் டைனால இருக்குதுங்க. இப்போ இது நல்லா வந்து
கரெக்டான கன்சிஸ்டன்சில வரணும். போதும், இது போதும் பாருங்க, கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. இது உங்களுக்கு ஆறுச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. இதை வந்து நீங்க ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சீங்கன்னா போதும். இரும்பு கடாயில உங்களுக்கு நல்ல கலர் வந்து பிளாக் கலரா சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? இப்ப நம்ம வந்து இது ஓரமா எடுத்து ஆற வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்க, நல்லா 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, ஹேர் டை கலரு. இதை நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். இந்த ஹேர் டைய நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய முடியை வந்து நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் டைய நீங்க நல்லா ஸ்கேல்ப்லாம் படுற மாதிரி சொதம்ப அப்ளை பண்ணணும். இப்போ நான் அப்ளை பண்றேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்க நல்லா சொதம்ப அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு நீங்க ஒரு 1/2 an hour வச்சா போதுங்க. முடியில இருக்கிற வெள்ளைகள் எல்லாமே பறந்தே போயிடும். இந்த ஹேர் டைய நீங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 100% பாசிட்டிவா கிடைக்குங்க. ரெகுலரா நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது முடிகளுக்கு நல்ல ஒரு போஷாக்கு கிடைச்சு முடி எப்பயுமே கருமையா இருக்கிறதுக்கு இந்த ஹேர் டை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பாருங்க, இவ்வளவு கரு நம்மளுக்கு ஹேர் டை கிடைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஹேர் டை அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.